ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله. صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله الذي خلق السماوات والأرض وما بينهما في 6 أيام ثم استوى على العرش. صدق الله العليم. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وآله وسلم: من التمس رضا الله بسخط الناس كفاه الله مؤنة الناس ومن التمس رضا الناس بسخط الله وقله الله إلى الناس أو كما قال صلى الله عليه وآله وسلم. கண்ணியத்துக்குரிய நேயர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்கள் மீது கொண்ட ஆகப்பெரிய அருள், அல்லாஹுடைய இரக்கம், அல்லாஹுடைய தௌஃபீக், ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உயர்தரமான மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு தந்திருக்கின்றான். மாதங்களிலே ஆக சிறந்த மாதமான இந்த ரமதானுடைய மாதத்தில் நேரங்களிலே ஆக சிறந்த நேரம் சஹருடைய நேரத்தில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு இந்த நாளை அடையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தந்திருக்கிறான். நாம் அதிகமான முறையில் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக ஆகணும். குர்ஆனில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துகிறான்: ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும். யார் அல்லாஹுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துவார்களோ அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிஅமத்துகளை அதிகப்படுத்தி கொடுப்பான் என்பதாக குர்ஆனின் மூலமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். எனவே கணித்துக்குரிய நேயர்களே, எந்த அளவு தூரத்துக்கு நாம் நம்மளுக்கு தந்த அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்துவோமோ அந்த அளவு தூரத்துக்கு அதை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான். அதில் ஆகப்பெரிய பாக்கியம் நம்மளுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். இதுக்கு நாங்கள் அதிகமான முறையில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். இந்த ரமலானுடைய நோக்கம் என்னவென்றா, குர்ஆன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஏ ஈமான் கொண்டவர்களே, நாங்கள் உங்களுக்கு இந்த ரமலானுடைய இந்த நோன்பை நாங்கள் உங்களுக்கு கடமையாக்கின்றிருக்கின்றோம். இதற்கு முன்னால் வசித்த அந்த கவும்களுக்கு, கூட்டங்களுக்கு எப்படி நாங்கள் இந்த நோன்பை கடமையாக்கினோமோ அதே மாதிரி உங்களுக்கும் நாங்கள் இந்த நோன்பை கடமையாக்கிக்கிறோம். என்னத்துக்காக வேண்டி? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்களும் தக்குவாதாரிகளாக மாறணும் என்றதுக்காக வேண்டி, தக்குவா உடையவர்களாக மாறணும் என்றதுக்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் எங்களுக்கு தந்திருக்கிறான். இதுதான் நோக்கம். கணிதத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் விளங்கணும், நாங்கள் ஒவ்வொரு ரமலானையும் அடைகிறோம், ஒவ்வொரு ரமலானையும் நாங்கள் கடந்து போகிறோம். இதில் நாங்கள் எந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் எங்களுடைய தக்குவாவை வளர்த்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவு தூரத்துக்கு நான் அல்லாஹுவை பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன் என்றதை நாங்கள் விளங்க வேண்டியதாக இருக்குது. நம்மளுக்கு ரமலான் அல்லாத காலம், ரமலான் அல்லாத காலத்தில் நான் எந்த அளவு தூரத்துக்கு அல்லாஹுவை பயப்படுறேன். இந்த ஒரு மாதம் மட்டுமல்ல, இந்த ஒரு மாதம் காலம் மட்டும் அல்லாஹுடைய பயத்தில் இருக்கிறதல்ல, மீதி உள்ள 12 மாதங்களும் நாங்கள் அல்லாஹுடைய பயத்தோடு ஈக்கணும். எங்களுடைய இரவு, எங்களுடைய பகல், எங்களுடைய தனிமை, எங்களுடைய கூட்டு, எங்களுடைய அனைத்து விடயங்களும் அல்லாஹுவை பயந்தவர்களாகத்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டியதாக இருக்குது. எப்போ ஒரு மனிதன் தனிமையில் இருக்க போக்கலையும் கூட்டத்தோடு இருக்க போக்கலையும் தன்னுடைய இரவையும் பகலையும்
அல்லாஹுடைய பயத்தோடு ஆக்கிக்கொள்கிறானோ அப்போ அந்த மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையில் சம்பூர்ணமான முறையில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடியவனாக இருக்கிறான். குர்ஆன்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஏ ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுவை உண்மையான முறையில் பயப்படுங்கள், முஸ்லிம்களாக வேண்டிய அன்றி நீங்கள் மரணிக்க வானம் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக விளங்கப்படுத்துகிறான். எனவே கணிதக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நேயர்களே, நம்மளுக்கு தரப்படக்கூடிய ஒவ்வொரு ரமலானுடைய மாதம் அது ஆக இன்பமான ஒரு காலம், ஆக பொறுமதியான ஒரு காலம். அந்த பொறுமதியான ஒரு காலத்தை நாங்கள் எப்படி இன்பமுள்ளதாக மாற்றிக்கொள்வது, இந்த ரமலானை நாங்கள் எப்படி இன்பமுள்ளதாக மாற்றிக்கொள்வது, எப்படி குதூகலம் உள்ளதாக மாற்றிக்கொள்வது, அதை நாங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது. அதற்கு நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை அல்லாஹுக்காக வேண்டி பறிகொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த உலகத்தில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய ஆரம்பத்தை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான், வஇது கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது இந்த மனிதனை இந்த உலகத்துக்கு படைக்க போகிறேன் என்பதாக மலாயிகா மாக்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சான். அந்த மலாயிகா மாக்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய, ஃபசாது ஃபித்னாக்களை செய்யக்கூடிய, ஒத்தருக்கொத்தர் அடிச்சு கொண்டு ரத்தங்களை ஓட்டக்கூடிய இந்த மனிதர்களையா நீ படைக்க போகிறாய்? ஏனெண்டா மனிதர்கள் இந்த உலகத்துக்கு படைக்கிறதுக்கு முன்னால் ஜின்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த ஜின்கள் செஞ்சது எல்லாமே ஒத்தருக்கொத்தர் அடிச்சு கொண்டு, ஒத்தருக்கொத்தர் ரத்தங்களை ஓட்டிக்கொண்டு அநியாயங்களை செஞ்சாங்க. இதை மலாயிகா மாக்கள் கண்டாங்க. அதனால தான் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், இப்படியாப்பட்ட இந்த குழப்பங்களை பண்ணக்கூடிய இந்த மனிதர்களையா நீ படைக்க போகிறாய்? அந்த சந்தர்ப்பத்தில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மலாயிகா மாக்களுக்கு சொன்னான், நீங்கள் அறியாத விடயங்கள் எல்லாம் நாங்கள் அறிவோம். அதற்கு பின்னால் மலாயிகா மாக்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை பரிசுத்தப்படுத்தினாங்க. முதலாவது மனிதனுடைய ஆரம்பம் எப்படி என்று சொன்னேன்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைச்சி அல்லாஹுடைய ரூஹுல இந்த ஊதி சொர்க்கத்தில் தான் அல்லாஹ் வாழ வச்சான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் படைச்சி அல்லாஹ் சொர்க்கத்தில் தான் வாழ வச்சான். ஆனால் இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சி, இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டம், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைச்சி எல்லாம் மலாயிகா மாக்கள் இடத்துல சொன்னான், நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சுஜூத் செய்யுமாறு. எல்லா மலாயிகா மாக்களும் சுஜூத் செஞ்சாங்க, ஷைத்தானை தவிர. அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அவன் மறுத்தான், பெருமை அடித்தான், அதே மாதிரி நிராகரிக்கக்கூடியவர்களுடைய கூட்டத்தில் போயிட்டு சேர்ந்துட்டான். அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சி, அந்த ஷைத்தான் அந்த உள்ளத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்திலையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலையும் ஷைத்தான் குழப்பங்களை உண்டாக்கிறதுக்கு போகிறோம். அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கையில் இருந்து அவங்க இந்த துனியாவுக்கு வர வேண்டியதாக ஆகிட்டு. ஷைத்தானுடைய சூழ்ச்சி இதுதான் மனிதனுடைய ஆரம்பம். இதுதான் மனிதனுடைய ஆரம்பமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக விளங்கப்படுத்துகிறான். கணிதக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் அனைத்து தேவைகளையும் அல்லாஹ்வினால் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு கொண்டிருக்கிறான். குர்ஆனின் மூலமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துஉத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல் வ துக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ துக்ரிஜுல் மய்யித மினல் ஹய் வ தர்ஸுகு மன் தஷா பிகைரி ஹிசாப். யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த மக்களுக்கு செல்லுங்க யா ரசூலல்லாஹ், எல்லாம் ஆட்சியாளர்களை விட ஆக சிறந்த ஆட்சியாளன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ் நாடினவங்களுக்கு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நாடினவங்கள்ட்ட இந்த ஆட்சியை பிடுங்கி எடுக்கிறான். அல்லாஹ் நாடினவர்களை கண்ணியப்படுத்துகிறான், அல்லாஹ் நாடினவர்களை கேவலப்படுத்துகிறான். இரவுக்குள்ளால பகலை உண்டாக்குறவனும் அவன்தான், பகலுக்குள்ளால இரவு உண்டாக்குறவனும் அவன்தான். உயிருள்ள பொருளை இந்த உயிரற்ற பொருளை உண்டாக்குறவனும் அவன்தான், உயிரற்ற பொருளை உயிருள்ள பொருளாக மாற்றுறவனும் அவன்தான். அனைத்து விதமான படைப்பினங்களுக்கும் எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் என்றதை யா ரசூலல்லாஹ் நீங்கள் இந்த மக்களுக்கு விளங்கப்படுத்துங்க. கணிதக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நேயர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் அல்லாஹ்ட புறத்தால் அல்லாஹ் நிறைவேற்றி தந்து கொண்டு தான் இருக்கிறான். எல்லாத்தையுமே அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு முடிச்சிட்டான். ஆனால் இந்த மனிதன் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவனாக மாறணும்.
குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து கேட்கிறான், அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸவ் வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். மனிதர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறார்களா நாங்கள் மனிதர்கள் இந்த உலகத்தில் வீணா படைச்சிக்கிறோம் என்பதாக, மேலும் அவங்க திரும்ப எங்கள்கிட்ட வர மாட்டாங்கன்னு நினைச்சு கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக கேட்கிறான். அயஹ்ஸபுல் இன்சானு ஐயுத்ரக சுதா. மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறானா மனிதன் சும்மா அப்படியே விடப்படுவான் என்பதாக நினைச்சு கொண்டிருக்கிறானா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக எங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய இரக்கத்தின் காரணமாக அவனுடைய அன்பின் காரணமாக எங்களுக்கு சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கிறான். இந்த அடியான் எப்படியாவது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கோணும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெறணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரிதாவை பெறணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணும் என்றதுக்காக வேண்டி அல்லாஹ் மனிதர்களுக்கு சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கிறான். அதனால தான் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே நேயர்களே, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துடைய வாசல் எந்த அளவு தூரத்துக்கு விசாலம் என்று சொன்னேன்டா, ஒரு மனிதன் தன்னுடைய சக்கராத்துடைய சந்தர்ப்பம் கர்கரா, தன்னுடைய தொண்டை குழிக்கு மூச்சு வர காட்டிலும் தன்னுடைய தொண்டை குழி தன்னுடைய ரூஹ் கலட்டப்படக்கூடிய சந்தர்ப்பம் அது வர காட்டிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு அல்லாஹ் மக்ஃபிரத்துடைய வாசலை, பாவ மன்னிப்புடைய வாசல் அல்லாஹ் திறந்து தான் வச்சிருக்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் இறக்கமுடையவனாக இருக்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தர்ப்பம் கொடுக்குறான். ஏன்? மனிதன் தன்னுடைய மரணத்துடைய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மரண தருவாயில சரி அந்த மனிதன் அல்லாஹ் இடத்துல திரும்பி தன்னுடைய பாவங்களுக்காக வேண்டி தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டு தௌபா செஞ்சு இஸ்திக்ஃபார் செஞ்சு அந்த மனிதனுடைய ரூஹ் ஒரு முஸ்லிமாக மௌத்தா போகணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவனாக அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெற்றவனாக மௌத்தா போகணும் என்றதுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொண்டக்குழி முட்டும் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு மக்ஃபிரத்துடைய வாசலை திறந்து வச்சிக்கிறான். ஏனென்றா கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனை மிகவும் கடினமானது. அது அல்லாஹ்வுக்கு நல்லாவே தெரியக்கூடியவன், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதை நல்லாவே அறியக்கூடியவன். அவனுடைய தண்டனை மனிதனுக்கு தாங்கேலா, அவனுடைய தண்டனை மிகவும் பயங்கரமானது. அதனால தான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்ஃபிரத்துடைய வாசலை அல்லாஹ் மனிதனுடைய அந்த கர்கரா அந்த தொண்டை குழி முட்டும் தன்னுடைய அந்த ரூஹ் தன்னுடைய உயிர் வர முட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தர்ப்பங்களை கொடுக்குறான். அதே மாதிரி தான் இந்த ரமலானுடைய சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோடிக்கணக்கான மக்களை கோடிக்கணக்கான பாவங்களை லட்சக்கணக்கான பாவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது நன்மைகளாக மாற்றுறான். இந்த அடியான் இந்த ரமலானுடைய காலத்தில் சரி அல்லாஹ் இடத்துல நெருங்கோணும், அல்லாஹ் இடத்துல வந்து பாவ மன்னிப்பு கேட்கணும், தௌபா இஸ்திக்ஃபார் செய்யணும் என்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் நேசிக்கிறான். கணித்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் கூட ஒரு நாளைக்கு 70 விடுத்தம் அல்லது 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிமார்கள் என்றாலே மாசூமீன்கள், பாவங்கள் செய்யாதவர்கள், பாவங்கள்லேருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அப்போ அவர்கள் கூட உலகத்துடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய சந்தர்ப்பம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார்ல தன்னுடைய காலங்களை கழிச்சிருக்கிறார்கள். கணித்துக்குரிய மேலான சகோதரர்களை, நாங்கள் எங்களுடைய பார்வையால் எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம், எங்களுடைய உள்ளத்தால் எவ்வளோ பாவங்கள் நடக்குது, எங்களுடைய உடல் உறுப்புகளால் எவ்வளோ பாவங்கள் நடக்குது, வெளிரங்கமான அந்தரங்கமான எவ்வளோ பாவங்கள் நடக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் மனிதன் எந்தளவு தூரத்துக்கு அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். கணித்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே நேயர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திக்கக்கூடிய ஆக குறுகிய கால வாழ்க்கை இந்த மனிதனுக்கு 60க்கும் 70க்கும் இடப்பட்ட வாழ்க்கை. மனிதன் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் இந்த மனிதன் மதிமயக்கத்தில் இந்த உலகத்துடைய மினுக்கத்தில் இந்த மதிமயங்கி மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால தான் மனிதன் பாவம் செய்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் விளங்கப்படுத்தினாங்க, ஒரு மனிதன் ஹுப்பு துனியா ரஅசு குல்லி ஹதீஆ, இந்த உலகத்துடைய மோகம் இந்த உலகத்துடைய ஆசை எல்லாம் பாவங்களுக்கும் அடிப்படை என்று சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் பாவங்களுக்கும் ஃபவுண்டேஷன், எல்லாம் பாவங்களுக்கும் அடித்தாளம் என்ன என்று சொன்னா இந்த உலகத்துடைய மோகம். எப்போ மனிதண்ட உள்ளத்தில் உலகத்துடைய ஆசை வருதோ, இந்த உலகத்துடைய மினுக்கத்துடைய இந்த மயக்கத்துடைய இந்த தற்காலிகமான உலகத்துடைய ஆசை வருதோ, அப்போ மனிதன் பாவங்கள் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறான். அந்த மனிதன் அல்லாஹுவை விட்டுட்டு வேற வேற விடயங்களை வணங்குறதுக்கு போகிறான். அந்த மனிதன் ஒத்தருக்கொத்தர் அநியாயம் செய்கிறான்,
அந்த மனிதன் நிறைய பாவங்களை செய்கிறான். என்ன காரணம்? எல்லாமே வந்து கொண்டு இந்த உலகத்துடைய முஹப்பத். இந்த ரமலானுடைய காலங்கள் வந்தும் எத்தனையோ பேர் தௌபா செஞ்சு கொள்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காம இருக்கிறார்கள். அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சு கண்ணீர் வடிக்கிறதுக்கு உள்ளம் விடம் கொடுக்குதில்லை. ஏன்? எல்லாத்துடையும் அடிப்படை என்னென்றா இந்த உலகத்துடைய முஹப்பத், இந்த உலகத்துடைய ஆசை. அதனால கண்டித்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நேர்களே, முதலாவது மனிதன் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். தன்னுடைய உள்ளத்தை வெளிச்சம் உள்ளதாக ஆக்கிக் கொள்ளணும். அல்லாஹுடைய நூர், அல்லாஹுடைய தஜல்லி தன்னுடைய உள்ளத்துக்கு வரணும். அதுக்கு மனிதன் பாவ கரைகளை விட்டு மனிதன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். தன்னுடைய உள்ளத்துல மனிதனுடைய பாவ கரைகள் நிறைஞ்சி மனிதனுடைய உள்ளம் இருளாவிக்குது. அந்த உள்ளம் இருளாவ எவ்வளோ தான் மனிதன் அமல்களின் வெளிரங்கமான அமல்கள் செஞ்சாலும் கூட அந்த மனிதனுடைய உள்ளம் வெளிச்சம் உள்ளதாக ஆவதில்லை. அதனால் அந்த மனிதன் என்ன செய்யணும்? தன்னுடைய கல்பை பிரகாசமாக்கி கொள்ளணும், தன்னுடைய உள்ளத்தை பிரகாசமாக்கி கொள்ளணும். அதுக்கு ஆக ஒரு பெரிய சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுடைய காலம். இந்த ரமலானுடைய காலம் ஆக பெரிய ஒரு சந்தர்ப்பம். அதே மாதிரி ஆக பெரிய ஒரு அல்லாஹுடைய இரக்கம் எங்களுடைய உள்ளங்களை வெளிச்சமாக்கி கொள்றதுக்காக வேண்டி. கணிதத்துக்குரிய மேலான சகோதரர்களே, நேர்களே, எங்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய இந்த பாவ கரைகளை நாங்கள் நீக்கி, இந்த கரைகள் எல்லாத்துக்கும் நாங்கள் அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சு இஸ்திக்ஃபார் செஞ்சு நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹுக்காக வேண்டி பறிகொடுக்க வேண்டியதாகிக்குது. எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி பறிகொடுத்து எங்களுடைய இன்பத்தில் நாங்கள் வாழ வேண்டியதாகிக்குது. எங்களுடைய நோன்பு இன்பமுள்ளதாக ஆகும். ஏனென்றா நாங்கள் பசியில் ஈக்கிறோம், தாகத்தில் ஈக்கிறோம். இது நாங்கள் யாருக்காக வேண்டி நாங்கள் பசியில் ஈக்கிறோம்? நாங்கள் யாருக்காக வேண்டி தாகத்தில் ஈக்கிறோம்? அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய அன்பை நாடி, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி. அதனால தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், இந்த நோன்புக்கு கூலி அல்லாஹுவே தான், நோன்புக்கு கூலி அல்லாஹ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நேர்களே, எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி பறிகொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். தௌபாவுடைய வாசலுக்கு போகணும். இந்த ரமலானில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நிறைய தௌபாவுடைய வாசல் அல்லாஹ் திறந்து வச்சிக்கிறான். அதனால் நாங்கள் தௌபாவுடைய வாசலுக்கு போகணும். தௌபாவுடைய ஒரு கம்ப்ளீட்டான ஒரு தௌபா ஒன்றை செஞ்சு கொள்ளணும். எங்களோட வெளிரங்கமான அந்தரங்கமான பாவங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சி நாங்கள் அல்லாஹ் இடத்துல கம்ப்ளீட்டான ஒரு தௌபா, பூர்த்தியான ஒரு தௌபா ஒன்றை செஞ்சு கொள்ளணும். எங்களுடைய உள்ளங்களில் மிச்சமே உள்ளங்கள் ஈக்கக்கூடிய அடுத்தவரை பற்றிக்கக்கூடிய கெட்டெண்ணங்கள், பொறாமத்தனம், பெருமத்தனம், பெரிய எண்ணங்கள், கல்புல வரக்கூடிய நோய்கள் ஈக்குது. இந்த கல்புல வரக்கூடிய நோய்களுக்கு அல்லாஹ் இடத்துல நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்யணும், தௌபா செய்யணும். ஏனென்றா உள்ளங்கள் அறியக்கூடியவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான். அதனால் எங்களுடைய உடல் உறுப்புகளால் செய்கிற பாவங்கள், சிந்தனையால் செய்கிற பாவங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் அல்லாஹ் இடத்துல முன் வச்சு நாங்கள் கம்ப்ளீட்டான ஒரு தௌபா ஒன்று செய்யணும். எங்களோட உள்ளத்தால், எங்களுடைய சிந்தனையால், எங்களுடைய உடல் உறுப்புகளால், எண்ணங்களால் என்னென்ன பாவங்கள் செஞ்சோமோ இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் இடத்துல நாங்கள் மன்னிப்பு கேட்கணும், தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். அதற்கு பின்னால் நாவுடைய இஸ்திக்ஃபாரை நாங்கள் அதிகமான முறையில் ஆரம்பிக்கணும். அதிகமான முறையில் நாவுடைய இஸ்திக்ஃபாரை நாங்கள் செய்யணும். அதே மாதிரி நாவுடைய திக்ருகளை நாங்கள் அதிகமான முறையில் செய்யணும். அதற்கு பின்னால் அது கல்புடைய திக்ருகளாக மாறும். அந்த கல்புடைய திக்ரை நாங்கள் அதிகமான முறையில் செய்யணும். அதற்கு பின்னால் அது அல்லாஹுடைய அன்பாக மாறிடும். அல்லாஹுடைய அன்பாக மாறினதுக்கு பின்னால் எல்லாமே இன்பம் தான், எல்லாமே இன்பமயமாக போயிட்டுடும், எல்லாமே குதூகலமாக போயிட்டுடும். எங்களுடைய தாவத், எங்களுடைய இபாதத், எங்களுடைய சம்பூர்ணமான வாழ்க்கை, எங்களுடைய இரவு பகல், எங்களுடைய தனிம கூட்டு எல்லாமே இன்பமயமான முறையில் மாறிடும். கணித்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நேர்களே, எங்களுடைய சஜதா எவ்வளோ பெரிய இன்பம் உள்ளதாக மாறிடும். நாங்கள் ரமலானில் செய்யக்கூடிய சஜதாக்கள், நீண்ட சஜதாக்கள் செய்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதிகமான சஜதாக்கள் செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு தராஹ்வியுடைய தொழுகைகள் இருக்குது, அதிகமாக கியாமுல் லைலுடைய தொழுகைகள் இருக்குது, அதிகமாக சஜதாவுடைய இன்பம். ஏனென்றா உலகத்தில் அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான ஒரு விடம் தான் இந்த சஜதாவுடைய விடம், இந்த சுஜூத் செய்யக்கூடிய விடம். அல்லாஹுடைய அன்புல நாங்கள் சுஜூத் செய்யக்கூடிய இடத்துல அந்த சுஜூதை செய்ய போகல அது ஒரு பேரின்பமாக மாறிடும், அது ஒரு குதூகலமாக மாறிடும். அந்த சஜதாவுடைய இன்பத்தில் சஜதாலேருந்து தலையை தூக்குறதுக்கு எங்களுக்கு மனம் வராது. ஏன்னா அது அல்லாஹுடைய அன்புல செய்கிற சஜதாவே. அல்லாஹுடைய அன்பால் நாங்கள் சஜதா செய்ய போகல அது ஒரு தனிப்பட்ட ஒரு இன்பம், அது தனிப்பட்ட ஒரு குதூகலம். அதுலேயும் ரமலானுடைய காலங்களில் செய்யக்கூடிய சுஜூத் அது ஆக விசேஷமான சுஜூதுகள்.
எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நேர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்புல நாங்கள் சுஜூது செய்யணும். நாங்கள் வஜ்ஜகத்தில் ஓதுறோமையா, நாங்கள் வஜ்ஜகத்தில் இன்ன ஸலாத்தி வனுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், நிச்சயமாக என்னுடைய தொழுகை, நான் இந்த உலகத்தில் வாழ்றது, நான் மௌத்தா போகிறது லில்லாஹி ரப்பில் ஆலமீன், உனக்காக வேண்டி மட்டும் தான் யா அல்லாஹ். எங்களுடைய எல்லாம் விடயங்களும் வாழ்க்கையில் அல்லாஹுக்காக வேண்டி ஆகணும். நாங்கள் ஒரு பாவத்தை விடுறதாக இருந்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி விடணும். அப்போ தான் அது பசந்தாக வைக்கும், அப்போ தான் அது ஒழுங்காக வைக்கும். இல்லாட்டி உம்மாவுக்காக வேண்டி, வாப்பாக்காக வேண்டி, மனைவிக்காக வேண்டி, மனைவி கணவனுக்காக வேண்டி, இல்லாட்டி சமுதாயத்துக்காக வேண்டி நாங்கள் பாவங்களை விட்டால் அது கொஞ்சம் காலம்தான். மறுபடியும் மனோ இச்ச ஆசைகள் வரப்போக்கில் அந்த பாவங்களை நாங்கள் செய்வோம். எப்போ நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி என்று சொல்லி நியத்து வச்சு நாங்கள் பாவங்களை விடுறோமோ அப்போ தான் அது அழகான முறையில் ஆகும், அது பூர்த்தியான முறையில் ஆகும். அப்போ அந்த பாவங்களுக்கு நாங்கள் மறுபடியும் போகிறதுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களையே பாதுகாப்பான். ஏனென்றா 24 மணித்தியாலமும் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடியவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ். எங்கட இரவு, எங்கட பகல், நாங்கள் தனிமையில் ஈக்க போக்கலையும், நாங்கள் கூட்டத்தோடு ஈக்க போக்கலையும், எந்த நிலைமையில் நாங்கள் பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையர்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் எங்களே உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் ஒரு பாவத்தை உடப்போக்கலை, அந்த பயம், அந்த சிந்தனை எங்களுக்கு வரும். அதுதான் அழகான முறையில் இருக்கும். அதனால் இந்த ரமலானில் நாங்கள் முடிவெடுக்கணும். நாங்கள் பாவங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களோட உள்ளம் ரீதியான பாவங்கள், எங்களோட உடல் ரீதியான பாவங்கள், சிந்தனா ரீதியான பாவங்கள், இந்த எல்லா பாவங்களுக்கும் தௌபா செஞ்சு நாங்கள் நீயத்து வைக்கணும். யா அல்லாஹ், ஏண்ட சிந்தனையால் செய்கிற பாவம், ஏண்ட உள்ளத்தால் செய்கிற பாவம், ஏண்ட உடல் உறுப்புகளால் செய்கிற பாவம், யா அல்லாஹ் உனக்காக வேண்டி நான் இது எல்லாத்தையுமே விடுறேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ் மௌத்து முட்டும் நீ என்னையே பாதுகாத்திரியா அல்லாஹ். அப்படி நாங்கள் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும், நீயத்து வைக்கணும். எப்போ நாங்கள் அந்த முறையில் நாங்கள் நீயத்து வைப்போமோ அல்லாஹுக்காக வேண்டி, லில்லாஹி தாலா, அதுதான் பியோவான நீயத், அந்த பரிசுத்தமான நீயத். அந்த பரிசுத்தமான நீயத்துக்கு தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களையே பாதுகாப்பான். அப்போ நீயத்து பரிசுத்தமான முறையில் ஆகணும், கலப்படம் ஈக்கக்கூடாது. நாங்கள் எங்களுடைய பாவங்களை, தவறுகளை எங்களுக்கு தெரியும், நாங்கள் என்ன பாவங்கள் செய்கிறோம் என்று. எங்களோட உள்ளத்துக்கு தெரியும், என் உள்ளத்தில் எந்த அளவு பாவங்கள் ஈக்குதுண்டு. அதனால் நான் தனிமையில் செய்யக்கூடிய பாவம், இது எல்லாம் பாவத்தையும் நான் அல்லாஹ் இடத்துல முன் வச்சு அல்லாஹுக்காக வேண்டி, சமுதாயத்துக்காக வேண்டியோ அல்லது வேற யாருக்காக வேண்டியோ, வேற எதுக்காக வேண்டியோ இல்லை, அல்லாஹுக்காக வேண்டி, பரிசுத்தமான ரப்புக்காக வேண்டி நான் என் பாவத்தை விடுறேன் என்று சொல்லி நியத்து வச்சுட்டோம் என்றா கணிதக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குதுஸில் சொல்லி காட்டுறான், யபன ஆதம் லவ் பலகத் ஸுனூபுக அனான ஸமா சும்ம ஸ்தக்ஃபர்தனி கஃபர்து லக. ஏ ஆதமுடைய பிள்ளைகளே, நீங்கள் வானத்துடைய முகடுடைய அளவுக்கு பாவத்தை செஞ்சுட்டு வந்தாலும், இந்த உலகத்துடைய தூசியுடைய அளவுக்கு நீங்கள் பாவத்தை செஞ்சுட்டு வந்தாலும் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அதுக்கு மன்னிப்பு தரக்கூடியவனாக இருக்கிறான். ஒரே ஒரு நிபந்தனை, அல்லாஹுக்கு எதையுமே இணை வைக்கக்கூடாது. கணிதக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, பாவம் செஞ்சு அதுக்கு தௌபா செய்கிறவர் பாவத்தையே செய்யாதவர் போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அத்தாயிபு மினஸ் ஸன்பி கமன் லா ஸன்ப லஹு. ஒருத்தர் பாவம் செய்கிறாரு, தவறு செய்கிறாரு, ஆனால் பியோவான நீயத், பரிசுத்தமான நீயத்தோட நான் இந்த பாவத்தை அல்லாஹுக்காக வேண்டி விடுறேன் என்று சொல்லி தௌபா செய்கிறாரு, இவர் பாவமே செய்யாதவர் போல. அல்லாஹ் எந்த அளவு தூரத்துக்கு இறக்கமுடையவனாக இருக்கிறான், அல்லாஹ் எந்த அளவு தூரத்துக்கு மகஃபிரத்துடைய வாசலை திறந்து வச்சிருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்து அல்லாஹ் எங்களை உருவாக்கினான். அல்லாஹ் எங்களை ஒன்றுமே இல்லாமல் இருந்து உருவாக்கினான். லா ஷை, நத்திங். நாங்கள் ஒன்றுமே இல்லை. எங்களுடைய ஆரம்பம் ஒரு விந்து துளியாகத்தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் எங்களுடைய அறிவு கூடிக்குது, எங்களுடைய உடல் வளர்ந்திருக்குது. இது எல்லாமே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்தது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அதனால தான் ஒரு பெரியார் சொல்றாரு, a man is not his own, he is a production of the producer, the almighty eternal one. Man provided with all he needs, air, water, foods, sunlight, but how wonderful man forgets his creator. மனிதனுக்கு சொந்தமானவன் அல்ல. மனிதன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு உற்பத்தி, ஒரு படைப்பு, production of the producer. இந்த உலகத்துக்கு எல்லாமே உற்பத்தி செய்யக்கூடிய the almighty eternal one, எல்லாத்தையுமே அடக்கி ஆளக்கூடியவன், எல்லாத்தையும் சொந்தக்காரன், அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுடைய ஒரு படைப்பு தான், ஒரு உற்பத்தி தான் இந்த மனிதன். மனிதனுக்கு சொந்தமானவன் அல்ல. மனிதனுக்கு தேவையான அனைத்தும் இறைவனால் வழங்கப்பட்டிருக்குது. மனிதனுக்கு தேவையான உணவு, சாப்பாடு, மனிதனுக்கு தேவையான காத்து, இரவு பகல் எல்லாமே இறைவனால் வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் இன்னொரு புதினம், இது எல்லாத்தையுமே வழங்கின இந்த இறைவனை மனிதன் இன்றைக்கு மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
எனவே கணித்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை ஆக குறுகிய கால வாழ்க்கை, உலகத்துடைய சந்தர்ப்பம் ஆக குறுகிய கால சந்தர்ப்பம். எனவே எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் இறைவனுக்காக வேண்டி, பரிசுத்தமான ரப்புக்காக வேண்டி மட்டும் பறிகொடுத்து அவனுடைய அன்பை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் வச்சுக்கொண்டு எங்களுடைய தஅவத், எங்களுடைய இபாதத், எங்களுடைய முழு வாழ்க்கை, எங்களுடைய இரவு பகல் தனிமா கூட்டு அல்லாஹ்வுடைய அன்புல ஆவி மௌத்தா போறதுக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆখির தஅவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.